அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். உண்மையான ஆன்மீகம் யோகம் வளர்ச்சி அடையவில்லை. போலித்தனமான ஆன்மீகம் சாதாரண அடிப்படையான பயிற்சிகள் சொல்லித்தரும் நபர்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர்கள் எல்லாம் யோகத்தையும் ஞானத்தையும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு வியாபாரமாக பார்க்குறாங்க. இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யோகங்கிறது எப்படி இருக்குன்னா, எளிமையாக போய் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னா சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ அப்படி தான் இருக்குது. யோகம் ஒரு ஊரில் போய் நம்ம யோகத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே விளம்பரம் பண்ண வேண்டியதாக இருக்குது, போஸ்ட் அடித்து ஒட்ட வேண்டியதாக இருக்குது, பிட் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணால் தான் மக்களுக்கு தெரியுது, மக்கள் வராங்க. இல்லை அந்த யோகத்தை பற்றி பொய்க்கதைகள்லாம் கட்ட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறும், உங்கள் வியாதிகள்லாம் குணமாகும் அப்படின்னு பொய்யான விஷயங்கள்லாம் பரப்ப வேண்டியதாக இருக்குது. அப்படி பரப்புனால் மக்கள் கூட்டம் வருது. அதை கற்றுக்கிட்டு பயிற்சியை அவங்களுக்கு நல்லாவே புரியும். பயிற்சிகள் உங்களால் செய்ய முடியாதுன்னு ஏதோ ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்கன்னா கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுருவீங்க. சில பேர் தொடர்ந்து அதை செய்வீங்க, கொஞ்சம் பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காமலாம் இருக்காது. மூச்சு பயிற்சினாலே பலன் கிடைக்கும். அப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படின்னா வியாபார நோக்கத்தில் பண்ணுறாங்க. இப்போ உண்மையான ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா, உண்மையான குருமார்கள் உண்மையான ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா, அவங்க உங்கள்கிட்டேருந்து கட்டுப்பாடுகள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. உங்கள் வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றிக்கணும்னு அவங்க உங்கள்கிட்ட அறிவுறுத்துகிறாங்க. அப்படி அறிவுறுத்தும் போது அந்த வாழ்க்கை முறைகளை உங்களால் மாற்றிக்க முடியல. மாற்றிக்க முடியாததுனால நீங்கள் உண்மையான ஆன்மீகத்துக்கு போக முடியாமல் போகுது. ஏன் அவங்க மாற்றிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையான ஆன்மீகத்தில் நீங்கள் போனீங்கன்னா இறுதி கட்டம் வரைக்கும் உங்களை கொண்டு போகணும். அப்படி இறுதி கட்டம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றணும். அது மாற்றினா தான் நீங்கள் கடைசி இறுதி கட்டம் வரைக்கும் போய் அந்த முக்தி நிலையை அடைய முடியும். நீங்கள் எப்படியாவது போங்க, எனக்கு வேண்டியது காசு, எனக்கு நீங்கள் மாறினா என்ன மாறலைன்னா என்ன அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கட்டுப்பாடுகள்லாம் விதிக்க மாட்டாங்க. உங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் மாற்ற சொல்ல மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் பணங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையான குருமார்களோட நோக்கம்